எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல சிறுவாபுரி கோயிலுக்கு போனத பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து நான் லாஸ்ட் வீடியோல வந்து லாஸ்ட்டா எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன். நான் என்ன காரணம் அப்படின்னு நான் சிறுவாபுரி போனதுக்கு என்ன வேண்டுது, என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்னு சொன்னேன். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது வந்து ஆக்சுவலா எனக்கு நிறைவேறிடுச்சுங்க. சத்தியமா சொல்றேன். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். இதுக்காக நாங்க ரொம்ப நாள் வந்து ஏங்கிட்டு இருந்தோம். எப்படி சொல்றது? நாங்க கேட்காத வேர்ட்ஸ் கிடையாது. நான் கேட்காத வேர்ட்ஸ் கிடையாது. என்னடா! அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். மண்டைய பிச்சுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ வந்து சத்தியமா சொல்றேன். முருகா ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் வந்து எனக்கு உதவி உதவி பண்ணி என்னோட லைஃப் வந்து இது இன்னும் மேலும் மேலும் வந்து எனக்கு க்ரோ பண்ணி விடணும். நான் என் ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கணும் மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படா நடக்கும் நடக்குங்கிற மாரி தான் இருக்கும். பட் கண்டிப்பா ஒரு நம்பிக்கையோட கடவுள் மேல ஒரு பாரத்த போட்டு அமைதியா இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். எனக்கு நடந்துருச்சு. உங்களுக்கும் நடக்கும் கண்டிப்பா. சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்க வேண்டுதல வைங்க. கண்டிப்பா வந்து நடக்கும். எனக்கு முருகர் குடுத்த மாரி உங்களுக்கும் முருகர் குடுப்பாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. நம்பிக்கையோட வந்து உங்களோட அ பிரார்த்தனைய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அரோகரா. நீங்க யாராச்சும் அது என்ன காரணமா இருக்கும்னு நினச்சீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் இப்போவே ஃபுல்ஃபில்டா சொல்லவே இல்ல. அது என்ன காரணம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு கெஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கும் அத ரிவீல் பண்ணணும் ஆசை தான். கண்டிப்பா நான் வந்து ரிவீல் பண்ணுவேன். இது என்ன என்ன விஷயம் அப்படின்னு. கமெண்ட் பண்ணுங்க. பாய்.